இது என்ன மரம் தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மரமாக இருக்கு இல்லையா, கருங்காலி மரம். இந்த கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை போட்டால் பெரிய ஆளாயிடலாம், பெரிய பணக்காரன் ஆயிடலாம், அதிர்ஷ்டம்லாம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்ற கேள்விகளுக்கு தான் பதில் தான் இந்த காணொளி. நான் வந்து நிறையா புத்தகங்கள் படிக்கிறப்ப நிறைய எனக்கே தோணுச்சு நம்மளும் ஒரு கருங்காலி மாலை வாங்கி போட்டுக்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்படி ஒன்றும் இல்லைங்க. உழைச்சால் தான் நம்ம பெரிய ஆளாக முடியும், உழைச்சாதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மற்றபடி அப்படி இல்லைன்னா தான் எல்லாரும் விவசாயிகள் எல்லாம் ஒரு கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டால் பணக்காரன் ஆயிட முடியாதா? இல்லை, இது ஒரு கிளப்பி விட்டது தான். அப்போ இது எதுக்காக பயன்படுத்தினாங்க அந்த காலங்களில் அப்படின்னா, அந்த காலங்களில் இந்த உலோகம் கற்காலம்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து கலசங்கள் செய்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த கருங்காலி கட்டையை வச்சு தான் செஞ்சுருக்காங்க. 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த கலசம் வந்து அப்படியே இருக்குமா, அதுக்குள்ளே விதை நெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய கலசம். அதுக்கப்புறம் தான் இரும்பு, பித்தளை, உலோகங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இப்போ செம்பு அதில் வைக்கிறோம் நம்ம. இப்போ அதற்கு முன்னாடி கோயில்களில் இந்த கருங்காலி கட்டையில் செய்யப்பட்ட கலசங்கள் வச்சுருக்காங்க. அதுக்காக இந்த கருங்காலி மரங்களை கோயில்களில் அதிகமாக வளர்த்துருக்காங்க சித்தர்கள் கோயில்கள் அதிகமாக வளர்த்ததுனால இந்த கட்டையிலிருந்து நிறையா உபகரணங்கள்லாம் செஞ்சு அதை வீட்டில் கொண்டு வச்சா ஒரு கடவுள் பக்தி அப்படின்னு வந்திருக்கு மெதுவாக. அப்புறம் வந்து சித்தர்கள் முனிவர்கள்லாம் இதில் வந்து உருண்டையை உத்தராசம் மாதிரி செஞ்சு கழுத்தில் போட்டிருந்துருக்காங்க. அது அப்படியே காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து நிறையா பார்த்தீங்கன்னா 20,000 30,000 கொடுத்து கருங்காலி மாலையை வாங்கி போட்டுக்கிறாங்க. இல்லை, அப்போ கருப்பான ஒன்று வேணுன்றதுக்காக, இந்த கட்டை வந்து கருப்பாக இருந்துச்சுன்றதுக்காக இவங்க இந்த அதில் சித்தர்கள் முனிவர்கள்லாம் வந்து ஆபரணங்கள் செஞ்சு அணிஞ்சிருக்காங்க. அதுதான் இப்போ அப்படி திரைப்பாக வந்திருக்கு. மற்றபடி வந்து எந்த ஒரு அதிர்ஷ்டமோ பணக்காரன் ஆகிறதோ கிடையாதுங்க. கருப்பாக இருக்குது, கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் கருங்காலி மாலை. கொஞ்சம் முள்ளாக இருக்கும், பார்த்துக்குங்க. வந்து பாருங்களேன், முள்ளாக இருக்குது. இது கொஞ்சம் சின்ன மரம், பிஞ்சு மரம். மற்றபடி நீங்களும் வளர்த்துக்கிறலாம், வளர்த்து நிறையா உபகரணங்கள் செஞ்சுக்கிறலாம்.